சுரேஷ் பாடசாலை எங்கிருந்தாலும் யார் வேண்டுமானாலும் எப்பொழுதும் படிக்கலாம். சுரேஷ் பாடசாலை வீடியோ கோர்சஸ் ஃபார் TNPSC Group 2 Group 2A வீடியோ கோர்சஸ் அனைத்தும் அனுபவம் உள்ள ஆசிரியர்களை கொண்டு எடுக்கப்பட்ட வகுப்புகளை உள்ளடக்கியது. வெற்றியின் முகவரி சுரேஷ் IAS அகாடமி. மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். TNPSC Group 2 Group 2 2021 இந்திய பொருளாதாரம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபிஸ்கல் பாலிசி அண்ட் மானிட்டரி பாலிசி டெஸ்ட் நம்பர் 2 இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், நரசிம்மன் கமிட்டி வாஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரிஃபார்ம்ஸ்? நரசிம்மன் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் நரசிம்மன் கமிட்டி 1, நரசிம்மன் கமிட்டி 2 அப்படின்னு 2 கமிட்டிஸ் ஃப்ரேம் பண்ணாங்க. த ஃபர்ஸ்ட் கமிட்டி அவங்க ரிப்போர்ட் வந்து 1991ஆம் ஆண்டு 1991 ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நரசிம்மன் கமிட்டி 2 அவங்களுடைய ரிப்போர்ட் 1998ஆம் ஆண்டு சப்மிட் பண்ணாங்க. இந்த ரெண்டு கமிட்டியுடைய ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் பேங்கிங் அப்படின்னா ஒரு வங்கி வெறுமனையாக வங்கி செயல்பாடுகளை மட்டும் செய்யாமல் அதிகபட்சமாக அவங்களுடைய எஃபிஷியன்சி கூட்டுறதுக்காக வேற விதமான இன்சூரன்ஸ் செயல்பாடுகள் பொது செயல்பாடுகளையும் கூட்டலாம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த யூனிவர்சல் பேங்கிங் சிஸ்டத்துடைய அடிப்படை நோக்கம். ஸோ யூனிவர்சல் பேங்கிங் சிஸ்டத்துடைய அடிப்படை நோக்கமே இதுதான். ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்துட்டீங்கன்னா வெறுமனே வங்கி செயல்பாடுகள் மட்டும் இல்லாமல் SBI அவங்க லைஃப் இன்சூரன்ஸும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ICICI பொறுத்த வரைக்கும் ICICI பேங்க் வெறுமனே பேங்கிங் சிஸ்டம் மட்டும் இல்லாமல் ICICI ப்ருடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதையும் சேர்த்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டுமே சேர்த்து பொதுவாகவே ஒரு பேங்க் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிவர்சலாக செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நரசிம்மன் கமிட்டி நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தாங்க. இதனுடைய அடிப்படையில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1998களுக்கு அப்புறமாக வங்கி செயல்பாடுகளை பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. அதில் வந்து யூனிவர்சல் பேங்கிங் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். யூனிவர்சல் பேங்கிங் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ICICI பேங்க் முதன்முறையாக யூனிவர்சல் பேங்கிங்காக மாற்றப்பட்டது. அதுக்கப்புறமா கண்டினியூஸாக எல்லா பேங்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஓன்லி பேங்கிங் செக்டார், தே ஆல்சோ கான்சென்ட்ரேட்டட் டுவர்ட்ஸ் இன்சூரன்ஸ் செக்டார்ஸ் இல்லைனா வந்துட்டு அதர் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ்லையும் ஈடுபட ஆரம்பிச்சாங்க. ஸோ நரசிம்மன் கமிட்டி அப்படிங்கிறது என்னன்னா வங்கி அமைப்பு சீர்திருத்தங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது. பின்னொன்றில் எது இந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கடன் கட்டுப்பாட்டின் கருவி அல்ல, செலக்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் இன் இந்தியா அதோட இன்ஸ்ட்ருமெண்ட் அல்ல அப்படிங்கிறாங்க. நம் நாட்டுடைய கடன் கட்டுப்பாடு, இந்த அரசுடைய கடன் கட்டுப்பாடு, கடன் உயர்வு, கடன் தாழ்வு இதை பொறுத்த வரைக்கும் இதை கட்டுப்படுத்துறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டரி பாலிசி லெவலில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஃபிஸ்கல் பாலிசி லெவலில் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியும் செயல்படுறாங்க. ஸோ செலக்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மாறுபடும் செலவு இருப்பு விதங்கள் வேரியபிள் காஸ்ட் ரிசர்வ் ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. சப்போஸ் வந்து கடன் மதிப்பீடு அப்படிங்கிறத வந்து ரிசர்வ் பேங்க் பார்க்கலாம். ரெகுலேஷன் ஆஃப் கன்சியூமர் கிரெடிட்ஸ், ஸோ நுகர்வோர் வாங்கக்கூடிய கடன் அளவை கட்டுப்படுத்துவதன் மூலமாக அரசுடைய கடன் கட்டுப்பாட்டை கொண்டு வரலாம். இல்லை விளிம்பு மார்ஜினல் ரெக்யர்மெண்ட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக பண்ணலாம். பட் காஸ்ட் ரிசர்வ் ரேஷியோங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக ஒரு செலக்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் சிஸ்டத்தை அச்சீவ் பண்ண முடியாது. Which one of the following is a part of fiscal policy? Fiscal policy அப்படிங்கிறது ஃபினான்சியல் பாலிசி. ஸோ ஒரு நாட்டுடைய நிதியியல் அதிகாரங்கள்னாலே டாக்ஸ் பாலிசி தான். ஒரு நாடு தன்னுடைய டாக்ஸ் மூலமாகத்தான் வருவாய் ஈட்டுது. ஸோ வருவாயை பொறுத்த வரைக்கும் டாக்ஸ் ரெவென்யூ அண்ட் நான் டாக்ஸ் ரெவென்யூ 2ஆக பிரிக்கிறோம். வரி வருவாய், வரியற்ற வருவாய்னு சொல்றோம். வரி வருவாயை பொறுத்த வரைக்கும் நேர்முக வரிகள், மறைமுக வரிகள் அப்படின்னு சொல்றோம். வரியற்ற வருவாய்கள்ல கட்டணம், ஆயத்தீவைகள் நிறைய சொல்றோம். ஸோ இது எல்லாமே ஒரு அரசாங்கத்துடைய வருவாய் தான். ஸோ டாக்ஸ் பாலிசி அப்படிங்கிறது தான் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி மேற்கொள்ள முடியும். இதுதான் ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு சொல்றாங்க. உற்பத்தியையோ வெளியுறவு கொள்கையோ வட்டி விகித கொள்கை, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பாலிசிங்கிறது கம்ப்ளீட்லி வெஸ்டட் வித் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர் அதர்வைஸ் கால்டு மானிட்டரி பாலிசிஸ். ஸோ ஆப்ஷன் பி. இந்திய ரிசர்வ் வங்கி தொடர்பாக பின்னர் கூற்றுகளை படித்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளில் உங்கள் பதிலை தேர்ந்தெடுக்கும். ரிசர்வ் வங்கி என்பது ஒரு உயர்மட்ட வங்கி. இட்ஸ் an apex institution for finance, especially business related to banking. ரெண்டாவது, இது பண விநியோகத்தை ஒழுங்குபடுத்துகிறது. இதுவும் சரிதான். இது நபார்டின் செயல்பாடுகளை மேற்பார்வையிடுகிறது. இதுவும் சரிதான். 1, 2 and 4. வணிக நிறுவனங்களுக்கு கடன் வழங்குகிறது. நிறுவனங்களுக்கு கடன் வழங்குறது வந்து வங்கி செயல்பாடுகளை பொறுத்து இருக்கு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தன்னோட கிளையன்ஸ்க்கு லோன் கொடுக்குறாங்க. கிளையன்ஸ்னா யாருன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், பிரைவேட் பேங்க்ஸ், இவங்கலாம் அவங்களுடைய கிளையன்ஸ். ஸோ ரிசர்வ் வங்கியிலேருந்து கிளையன்ஸ் என்ன பண்ணலாம், லோன் வாங்க முடியும். ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் மீடியம் லோன்ஸ் அண்ட் லாங் டேர்ம் லோன்ஸ் வாங்க முடியும். அது ஆஸ் வெல் அஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் எக்ஸஸ் லோன்ஸை போட்டு பார்க்கிங்கும் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே ரிசர்வ் வங்கியோட செயல்பாடுகள். உலகத்திலே முதன்முறையாக ரிசர்வ் வங்கி, உலக நாட்டோட தலைமை வங்கின்னு ஒரு தலைமை வந்து இந்த ஸ்வீடனில் இருக்கக்கூடிய ரிக்ஸ் பேங்க் அப்படிங்கிறத ஏற்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாடுகளுமே ஒரு வங்கிகள் வேண்டும்னு ஏற்படுத்தினாங்க. இந்தியாவுக்கு 1934ஆம் ஆண்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இதன் அடிப்படையில் 1935ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு ஒரு தனி ரிசர்வ் வங்கி
1935 ஏப்ரல் 1 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 86 வருடங்கள் ஆயிடுச்சு இந்தியாவுக்கு ரிசர்வ் வங்கி கொண்டு வரப்பட்டு. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதோட பணிகள் இதெல்லாம். அகெயின் பாருங்க, பின்னொற்றில் இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல்பாடு இது. ஸோ இந்திய ரிசர்வ் வங்கியோட செயல்பாடு என்னன்னா, கலெக்டிங் அண்ட் கம்பைலேஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு பேங்கிங் அண்ட் அதர் ஃபினான்சியல் செக்டர்ஸ். வங்கி மற்றும் பிற நிதித்துறை தொடர்பான புள்ளி விவரங்களை சேகரித்தல் மற்றும் தொகுத்தல் அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஸோ வங்கி வாடிக்கையாளர்களுக்கு அவள் கடன் தகுதியில் உட்படுத்தும் பண மதிப்பீடுகளை வெளியிடுகிறது. இந்த பண மதிப்பீடுகள் அப்படிங்கிறது இந்த கஸ்டமர் சர்டிஃபைட் கிரெடிபிலிட்டி அப்படிங்கிறது, கிரெடிட் அண்ட் கஸ்டமர் கிரெடிபிலிட்டிங்கிறத வெளியிடுறது இவங்க கிடையாது. இவங்க ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள்கிட்ட வைப்பு தொகை ஏற்றுக்கொள்வதில் அவங்களோட பணிகளே கிடையாது. பேங்கோடைய பேங்க் தான், பேங்கர்ஸ் ஆஃப் பேங்க்னு தான் ரிசர்வ் பேங்க் சொல்றோம். ஸோ பொதுமக்கள் தங்களுடைய வரவு செலவு கணக்கில் பேங்க்ல வைக்க முடியாது ரிசர்வ் பேங்க்ல. 6வது, இந்திய ரிசர்வ் வங்கி தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனிங்க. இது மத்திய அரசுக்கு ஒரு வங்கியாக செயல்படுகிறது. கரெக்ட். இது பணவியல் கொள்கைகளை வகுத்து நிர்வகிக்கிறது, மானிட்டரி பாலிசியை ரெகுலேட் பண்றாங்க. கரெக்ட். இந்தியாவை பொறுத்தவரை அரசாங்கத்தின் முகவராக செயல்படுகிறது. ஸோ அதுவும் கரெக்ட் தான். இந்திய அரசின் கடன் வாங்கும் திட்டங்கள் பாரோவிங் ஃபங்க்ஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறது சரிதான். 1, 2, 3 and 4. பின்னொன்று எது ரிசர்வ் வங்கியின் செயல்பாடு அல்ல அப்படிங்கிறது, வெளிநாட்டு வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்துவது உங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது. பட் ரெகுலேஷன் ஆஃப் கரன்சி உண்டு, கிரெடிட் கண்ட்ரோல் உண்டு, கஸ்டடி மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், வெளிநாட்டு அந்நிய செலவாணி இருப்பு விகிதம். அந்நிய செலவாணி அப்படின்னா வெளிநாட்டு பொருட்களை அதிகமாக கன்சியூம் பண்ணும் பொழுது நம்ம நாட்டுடைய பணம் வெளியே என்ன பண்ற அதிகமாக பே பண்ணப்படுது. இது உள்நாட்டு பொருட்கள் அதிகமாக நம்ம ஏற்றுமதி பண்ணும் பொழுது வெளிநாட்டவருடைய பணம் அதிகமாக இந்தியாவில் புழக்கத்துக்கு வருது. ஸோ பேமெண்ட் இந்தியாவுக்குள்ள வருது. ஸோ இந்த அந்நிய செலவாணியுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்சோடைய அந்த ரிசர்வ் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலைகளை இவங்க தான் பார்க்குறாங்க. ஸோ இது போக பேங்கர்ஸ் ஆஃப் பேங்க்னு சொல்கிறோம், வங்கிகளுடைய வங்கிகளாக இருக்காங்க, வங்கிகளுக்கு உரிமம் தரக்கூடிய வங்கியாக இருக்குது. இந்தியாவில் ஏதாவது ஒரு வங்கி நீங்கள் தோற்றுவிக்கணும் அப்படின்னா அந்த வங்கியை தோற்றுவிக்கிறதுக்கு இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாட்ட தான் நீங்கள் லைசன்சிங் வாங்கியிருக்கணும். நிறைய வங்கிகளுடைய செயல்பாடுகளை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நாட்டுடைய இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவங்க பார்த்தீங்கன்னா பேங்க் ரேட் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. பேங்க் ரேட் அப்படிங்கிறது ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு, சிஆர்ஆர், எஸ்எல்ஆர்னு பல்வேறு மதிப்பீடுகள் மூலமாக நாட்டின் பணப்புழக்கத்தை எல்லா பகுதிகளிலும் கொண்டு சேர்ப்பதற்கு ரிசர்வ் வங்கி பயன்படுத்துறாங்க. வேற என்ன பண்றாங்க அப்படின்னா, பணம் அச்சிடக்கூடிய முக்கியமான வேலையை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, எக்ஸப்ட் ₹1 நோட், ₹1 நோட்டை தவிர, காகித பணத்தை தவிர மற்ற அனைத்து பணங்களையும் அச்சிட்டு வெளியிடுவதும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். ₹1 பணத்தை மட்டும் மத்திய அரசாங்கம் ஃபினான்ஸ் செக்ரட்டரி மூலமா என்ன பண்றாங்க, அச்சிட்டு வெளியிடுறாங்க. Which one of the following link all the ATMs in India? இந்தியாவில் இருக்கிற அனைத்து ஏடிஎம்களையும் லிங்க் பண்ணக்கூடியது என்னன்னா NPCA, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இவங்க தான் இந்தியாவுடைய கொடுப்பனவு கழகம், இல்லைன்னா தேசிய செலுத்துகை நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க. பேமெண்ட் நம்ம போடக்கூடிய பேமெண்ட் ஒருத்தங்களுக்கு போய் சேருது. ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு வங்கியில் இருக்குன்னா அதோட வங்கியிலே போய் தான் பணம் செலுத்த முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் நம்பர் மூலமாகவோ இல்லைன்னா UPI இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்றோம், யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் கோடு மூலமாகவும் பணத்தை செலுத்த முடியுது. ஸோ அதற்கு நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஏடிஎம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது எல்லாத்தையுமே லிங்க் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அமைப்பு பேர் தான் NPCA, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றோம். ஸோ 2008 பார்த்தீங்கன்னா தி ஸ்பெஷலைஸ்டு டிவிஷன் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவாக உருவாக்கப்பட்டது. 2008 ஒரு ஸ்பெஷலைஸ்டு டிவிஷன் ஆஃப் ரிசர்வ், அப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கீழே தான் செயல்படுதுன்னு அர்த்தம். NPCA இதோடைய விங் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ரிசர்ச் இன் பேங்கிங் டெக்னாலஜி, IDRBT அப்படின்னு சொல்றோம். இன்ஸ்டிடியூட் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ரிசர்ச் இன் பேங்கிங் டெக்னாலஜி, IDRBT. ஸோ இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இணைந்து செயல்படுத்துறாங்க. நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரூபே அண்ட் பிம் மூலமாக டிரான்சாக்ஷன் நடக்குது. ஒன்று ரூபேங்கிறது பிளாஸ்டிக் கார்டு கொடுக்குறாங்களே ஏடிஎம், அதில் பார்த்தீங்கன்னா ரூபேன்னு போட்டு. ஸோ ரூபேங்கிறது டொமஸ்டிக் கார்டு சிஸ்டம். இந்த பிம்னு சொல்ற BHIM, பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி, இது ஒரு UPI மூலமாக செயல்படுது, யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். ஸோ இதன் மூலமாக பண பரிவர்த்தனை நடக்குது. நீங்க எல்லாருமே இன்னைக்கு அமேசான் வச்சிருப்பீங்க, அமேசான் பே, கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எல்லாம் வச்சிருப்பீங்க. இதுல ஒரு UPI கோடு ஒன்று ஜெனரேட் பண்றாங்க. ஸோ அந்த UPI மூலமாக, அந்த UPI கோடு மூலமாக தான் என்ன பண்றாங்க, பணம் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். கன்சிடர் ஃபாலோயிங் சென்ட், பின்னொரு கூற்றுகளை கவனிங்கள். வங்கி விகிதம் என்பது, பேங்க் ரேட் என்பது ரிசர்வ் வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு குறுகிய கால கடன் வழங்கும் வட்டி விகிதமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேங்க் ரேட் இது தப்பு, குறுகிய காலம் கிடையாது. ரெப்போ ரேட் அப்படிங்கிறது நீண்ட கால கடன் வாங்கும் வட்டி விகிதம்ங்கிறது தப்பு. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் தவறாக, எது சரின்னு கேட்டால் ரெண்டுமே சரியில்லை. ஸோ பேங்க் ரேட்டு ரெப்போ ரேட் அப்படிங்கிறத பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பேங்க் ரேட்னா என்ன, ரெப்போ ரேட்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்.
ஸோ பேங்க் ரேட் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு நாட்டுடைய தலைமை வங்கி தான் ரிசர்வ் பேங்க் அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கு இருக்கு அப்படின்னா இந்த ரிசர்வ் பேங்க் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய கமர்ஷியல் பேங்க்ஸ் அண்ட் பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ், பப்ளிக் செக்டார் பேங்க் எல்லாமே இருக்கு. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாட்ட இருந்து தான் என்ன பண்றாங்க, இந்தியா முழுவதும் பணமானது அச்சிட்டு வெளியிடப்படுகிறது. ஸோ இப்போ கீழே வந்து உதாரணத்துக்கு இங்க ஒரு கனரா பேங்க்னு ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கனரா பேங்க் என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து கஸ்டமருக்கு வந்து பணம் வந்து கொடுக்கவும் செய்யறாங்க, பணத்தை வாங்கவும் செய்யறாங்க. ஸோ பேங்கோடைய அடிப்படை வேலை என்ன அப்படின்னா அக்செப்டிங் த டெபாசிட் அண்ட் இஷ்யூ தி கிரெடிட்ஸ்னு அர்த்தம். கடனை கொடுக்கவும் செய்யணும், டெபாசிட் அக்செப்ட் பண்ணணும். பணத்தை வந்து பேங்க்குக்கு ரெண்டு விதத்துல, பணத்தை பொறுத்த வரைக்கும் பேங்க்குக்கு பணம் உள்ளேயும் வருது டெபாசிட் மூலமா, பணம் வெளியேயும் போகுது லோன் மூலமா. ஒரு பேங்க் வந்துட்டு ஜஸ்ட் வந்து டெபாசிட் மட்டும் அக்செப்ட் பண்ணிட்டு லோன் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஸோ லோன் கொடுப்பது ஒரு பேங்கோடைய அடிப்படையான கடமை தான். அப்படி கொடுக்கல் வாங்கல தான் பேங்க் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கனரா பேங்க் அப்படின்னு வச்சுக்கோங்க, ரிசர்வ் பேங்க்ட்ட இருந்து, ஸோ ரிசர்வ் பேங்க்கிட்ட இருந்து தான் இவங்க பணத்தை வாங்கி கன்சியூமர்கிட்ட கொடுக்க முடியும். டைரக்டா கனரா பேங்க் என்ன பண்ண முடியாது, கனரா பேங்க் நச்சிட்டு பணத்தை வெளியிட முடியாது. ஸோ ரிசர்வ் பேங்க் கொடுக்குற பணத்தை தான் இவங்க என்ன பண்றாங்க, விநியோகம் செய்யறாங்க. ஸோ இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை இந்த கனரா பேங்க் கொடுக்குறாங்க. அந்த பேங்க் வாங்கிட்டு என்ன பண்றாங்க, இதை கன்சியூமர்கிட்ட கொடுக்குறாங்க, மக்கள்கிட்ட நுகர்வோர்கிட்ட கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருந்து ஒரு 100 கோடி ரூபாய் கனரா பேங்க் வாங்கி மக்கள்கிட்ட விநியோகம் பண்றாங்க அப்படின்னா இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த ஆர்பிஐ வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்களே இந்த பணம், இந்த பணத்துக்கு ஒரு வட்டியானது இவங்கள்ட்ட வாங்குவாங்க, கனரா பேங்க்கிட்ட வாங்குவாங்க. ஸோ இந்த வட்டிக்கு பேர் வந்து ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஸோ ரெப்போ ரேட்டுன்னு பேரு. இந்த ரெப்போ ரேட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை இவங்க வாங்கி மறுபடியும் இவங்க கன்சியூமர்கிட்ட லோனா கொடுக்குறாங்க, அதை விட கூட வச்சு கொடுக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ரெப்போ ரேட் வந்து 5.5% இவங்க வாங்குறாங்க அப்படின்னா கன்சியூமருக்கு 7.5% சப்போஸ் கொடுக்குறாங்கன்னா இந்த 2.5 இந்த 2% மார்ஜின் தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட். ஸோ இந்த கன்சியூமர்ஸ் வந்து அந்த பணத்தை வாங்கி என்ன பண்றாங்க, இவங்க பேங்க்ல வட்டிக்கு வாங்கிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமாக இந்த பணத்தை இவங்க திருப்பி செலுத்தும் பொழுது அந்த கனரா பேங்க் அந்த வட்டியை வசூல் பண்ணிட்டு இவங்க கொடுக்க வேண்டிய வட்டியை ரிசர்வ் பேங்க் கொடுக்குறாங்க. ஸோ இப்படிதான் பேங்கிங் சிஸ்டம் ஆனது உலகம் முழுக்க நடந்துட்டு. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கடன், அதாவது தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கடன், வாடிக்கையாளர் ரிசர்வ் பேங்க் வாடிக்கையாளர் யாரு, இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் தான், கனரா பேங்க், இந்தியன் பேங்க், ஓவர்சீஸ் பேங்க் எல்லாம் இருக்கு இல்லையா, இவங்க தான் அவங்களுடைய வாடிக்கையாளர். ஸோ இந்த வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த வட்டிக்கு கொடுக்கக்கூடிய இந்த ப்ராசஸ்க்கு பேரு பேங்க் ரேட் அல்லது ரெப்போ ரேட்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்கு, பேங்க் ரேட்டுங்கிறதுக்கும் ரெப்போ ரேட்டுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்கு. ஸோ பேங்க் ரேட் அப்படிங்கிறது வித்தவுட் அக்செப்டிங் எனி செக்யூரிட்டி, எந்த ஒரு செக்யூரிட்டியுமே இல்லாம வாங்கக்கூடிய அந்த லோனுக்கு பேரு அந்த வட்டி விகிதம், அந்த வட்டி விகிதம் தான் பேங்க் ரேட்னு பேரு. அதாவது பை அக்செப்டிங் சம் செக்யூரிட்டியை வாங்கிட்டு இந்த பேங்குகளுக்கு இந்த ரிசர்வ் பேங்க் கடன் கொடுத்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ரெப்போ ரேட்னு பேர். ஸோ ரெப்போ ரேட் அப்படிங்கிறது குறுகிய கால கடன். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தவறா இருக்கு. ஸோ பாருங்க, ரிசர்வ் பேங்க் ஒண்ணுமே இல்லை, ரிசர்வ் பேங்க் அவங்க கீழே இருக்கிற ஒரு பேங்க் கனரா பேங்க் வச்சுக்கோங்க. இந்த பேங்க் ரிசர்வ் பேங்க் கிட்ட இருந்து பணத்தை கடன் வாங்குறாங்க, இவங்க கடன் வாங்கி நமக்கு கடன் கொடுக்குறாங்க. அப்ப நம்ம வந்து இங்க இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுமே ஒரு கடன்காரன் தான். அப்ப கனரா பேங்குமே ஒரு கடன்காரனா தான் இருக்கு. அவங்க யார்கிட்ட இருந்து வாங்குறாங்கன்னா ரிசர்வ் பேங்க்ல இருந்து வாங்கி நமக்கு கொடுக்குறாங்க. அப்ப ரிசர்வ் பேங்க்ல இருந்து வாங்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு வட்டி கிடைக்கும், ஒரு வட்டியை போட்டு தான் கொடுக்குறாங்க. அப்ப கனரா பேங்க் ஒரு வட்டி செலுத்தணும் இல்லையா, அந்த வட்டியை தான் ரெப்போ விகிதம்னு சொல்றோம். அதுக்கப்புறமா நம்மள்ட்ட அவங்க கொடுக்கக்கூடிய பணத்துக்கு நம்ம ஒரு வட்டி செலுத்துறோம் இல்லையா, இந்த வட்டியை வாங்கிட்டு இதுல கிடைக்கிற லாபத்து போக மீதி இருக்கிற அமௌண்ட்டை தான் ரிசர்வ் பேங்க்ல அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன கால்குலேஷனுக்காக நான் சொல்றேன். பின்னொரு ஒன்று, எந்த ஒன்று இந்தியாவின் பணவியல் கொள்கையை பற்றிய முடிவை எடுக்கிறாங்க. மானிட்டரி பாலிசியை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, பிஸ்கால் பாலிசியை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டுடைய நிதி அமைச்சர். நெக்ஸ்ட் பாருங்க, பின்னொரு எந்த தொகை இந்தியாவில் அகன்ற பணமாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ பணத்தை பொறுத்த வரைக்கும் M1, M2, M3, M4 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். M1 அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களிடம் புழக்கத்தில் உள்ள பணம் பிளஸ் நாணயங்கள், அனைத்து வணிக கூட்டுறவு வங்கியில் சேமிப்பில் வைக்கப்பட்டுள்ள வைப்பு தொகைனா உங்களுக்கு பிக்சட் டெபாசிட் பிளஸ் ரிசர்வ் பேங்க்ல இருக்கக்கூடிய பிக்சட் டெபாசிட், இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணுவாங்க M1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. M2 அப்படிங்கிறது என்னன்னா இந்த M1 கரன்சியோட சேர்த்து அஞ்சலக சேமிப்பு வங்கியில் உள்ள சேவிங் டெபாசிட் இன் போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க். ஸோ இது ரெண்டையும் சேர்த்தா M1, M2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. M1, M2 இது ரெண்டையுமே குறுகிய பணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ குறுகிய பணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. M3, M4 இது ரெண்டையும் என்ன சொல்றாங்க, அகன்ற பணம்னு சொல்றாங்க. ஸோ M1 பிளஸ் M2 பிளஸ் M3 பிளஸ் M4 இது எல்லாமே சேர்ந்ததுக்கு பேர் தான் அகன்ற பணம்னு பேரு. ஸோ பொதுவாகவே இதுல இருக்கக்கூடிய அகன்ற பணங்கள் எதெல்லாம் அப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா, அகன்ற பணங்களுடைய லிஸ்ட் எதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா 1, 2, 3, 4 எதெல்லாம் வருது பாருங்க. பொதுமக்கள்கிட்ட உள்ள பணம், வங்கியில் உள்ள தொகை வைப்பு,
வங்கிகளின் கால வைப்பு, ரிசர்வ் வங்கியில் மற்ற வங்கியில் உள்ள வைப்பு தொகைகள் எல்லாமே. ஏன்னா M4ங்கிறது இருக்கிற பிராட் கரன்சி, அதுல எல்லாமே இன்க்ளூட் ஆகுது. M1, M2, M3 எல்லாமே சேருது இல்லையா? ஸோ பிராட் கரன்சி. இந்திய ரிசர்வ் வங்கி பண இருப்பு விகிதம் CRR அறிவிப்பதாக அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. CRR அப்படின்னா என்ன? கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு பேர். அதாவது பண இருப்பு விகிதம். பண இருப்பு விகிதம் அப்படிங்கிறது என்னன்னா ஆல் பேங்க்ஸ் ஹேவ் டு கீப் வித் தி ரிசர்வ் பேங்க் அஸ் அ டெபாசிட். அதாவது 5% அப்படின்னு CRR அட் பிரசன்ட் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அதாவது பேங்குகள், ரிசர்வ் பேங்க் கீழே இருக்கக்கூடிய அனைத்து வங்கிகளும் தான் கையில வச்சிருக்கக்கூடிய டெபாசிட்ல ஒரு 100 ரூபாய் ஒருத்தர் வந்து பேங்க்ல வந்து டெபாசிட் பண்றாருன்னா அந்த 100 ரூபாயும் திருப்பி கடனா கொடுத்துடக்கூடாது. ஒரு 5% எடுத்து ரிசர்வ் பேங்கோட டெபாசிட்ல கொண்டு போடணும். நம்ம வீட்டில் வந்துட்டு நம்ம சம்பளம் வாங்குறோம்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒதுக்கி வைக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி 5% அளவுக்கு கேஷை ரிசர்வ் பண்ணணும். பணத்தை இருப்பு விகிதமாக ரிசர்வ் பேங்க்ல வைக்கணும். ஸோ இப்படி வைப்பதற்கு பேர் தான் உங்களுக்கு கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு பேர். சப்போஸ் இந்த 5%, 6% இல்ல 10% அப்படின்னு ஒருவேளை ரிசர்வ் பேங்க் அதிகரிச்சிச்சுன்னா என்ன நடக்கும்னு கேட்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கமர்ஷியல் பேங்க் வில் ஹாவ் லெஸ் மணி டு லெண்ட். வணிக வங்கிகள் கடன் கொடுப்பதற்கு குறைவான பணம் தான் அவங்க கையில இருக்கும். இப்போ ஒருத்தர் 100 ரூபாய் போட்டுறான், பேங்க்ல வந்து டெபாசிட் பண்றாங்கன்னு வச்சுக்கோம். 5% கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னா 5 ரூபாய் எடுத்து ரிசர்வ் பேங்க்ல கொடுக்குறோம். அப்ப 95 ரூபாய் கடன் கொடுக்க முடியுது. இது இப்ப பேங்க் வந்துட்டு 100 ரூபாய் ஒருத்தர் போடுறாரு, CRR கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்துட்டு 10% சொல்றாங்கன்னா ரிசர்வ் பேங்க் 10 ரூபாய் நம்ம சேமிக்க வேண்டியிருக்கு. அப்ப 90 ரூபாய் தான் கொடுக்க முடியும். ஸோ வணிக வங்கிகள் கடன் கொடுப்பதற்கான பணம் குறைவான அளவு தான் இருக்குன்னு அர்த்தம். 1 ரூபாய் இந்திய நோட்டு யாருடைய கையொப்பத்தை கொண்டிருக்கிறது? செயலர், நிதி அமைச்சகம், செக்ரட்டரி, பினான்ஸ் மினிஸ்டர். அதாவது இந்த 1 ரூபாய் நோட்டை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்கு. மற்ற ரூபாய் நோட்டுகள்ல 15 விதமான மொழிகளில் ரூபாய் எழுதப்பட்டிருக்கு. பட் இந்த 1 ரூபாய் காயின்ல மட்டும் பாத்தீங்கன்னா 17, 1 ரூபாய் நோட்ல 17 மொழிகளில் எழுதப்பட்டிருக்கும். இந்தியாவில் எந்த அமைப்பு நிதி கொள்கையை வகுக்கிறது? நிதி அமைச்சகம். எக்ஸிம் பேங்க், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1982ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இது ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிகளுக்காக செயல்படக்கூடிய ஒரு வங்கி. அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வங்கிகளுடைய செயல்பாடுகள் கன்சியூமர் லெண்டிங், அதுக்கப்புறம் பொதுமக்கள்கிட்ட பணம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த கட்டங்கள் வேளாண்மைக்கு நபார்டு வங்கி, ஊரக வளர்ச்சிக்கு RRBன்னு சொல்ற ரீஜனல் ரூரல் பேங்கிங், அப்படி ஒவ்வொரு வங்கிகளும் கொண்டு வரும்போது ஏற்றுமதி இறக்குமதிகளுக்காக எக்ஸிம் பேங்க் அப்படிங்கிறது ஒன்று கொண்டுதான். 16 முதல் ஊரக வளர்ச்சி வங்கி, வட்டார வளர்ச்சி வங்கியில் RRBன்னு சொல்லுவாங்க. எக்ஸாமினேஷன் கூட கால் ஃபார் பண்ணுவாங்க அடிக்கடி RRBல. ஸோ RRB வந்து 1975ஆம் ஆண்டு முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் காலகட்டத்தில் ஏற்படுத்தது. RRB இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா முழுக்க கிராமப்புறம் சார்ந்த பகுதிகளுக்கு வளர்ச்சிக்காக கொடுக்கப்படுகிறது. முன்னாடி இருந்த கமர்ஷியல் பேங்க்ஸ், பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண கிராமத்துல இருக்கக்கூடியவங்க அதை போய் அணுகும் விதமாக இல்லை. அப்போ அவங்களுடைய அணுகுமுறைகளை வந்து குறைப்பதற்காக வட்டார வங்கிகள் முழுக்க வேளாண்மைக்காக கடன் கொடுப்பதற்காகவும் பயிர் கடன் அளிப்பதற்காகவும் ஏற்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய RRBன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிராமின் பேங்க், முன்னாடி பாண்டியன் பல்லவன் இருந்துச்சு, இப்போ தமிழ்நாடு கிராம வங்கின்னு மாறிடுச்சு. இந்திய ரிசர்வ் வங்கியோட தலைமையகம் எங்க அமைந்திருக்கு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏற்படுத்தும் போது கொல்கத்தால இருந்துச்சு, அதுக்கப்புறமா மும்பைக்கு மாற்றம் செய்யப்பட்டு விட்டது. அட் பிரசன்ட் மும்பையில் அமைஞ்சிருக்கு. ரிசர்வ் பேங்க் பற்றி உள்ள கூற்றுகள் எது சரியில்லைன்னு கேட்டிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1949 நிறுவப்பட்டது தப்பு. இது 49ஆம் ஆண்டு தேசியமயமாக்கப்பட்டது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்சோடைய சேஃப்கார்ட் சரிதான். இந்திய ரிசர்வ் வங்கி மத்திய மற்றும் மாநில அரசாங்கத்தின் வங்கியாளராக செயல்படுது சரிதான். ரிசர்வ் வங்கி மத்திய வங்கியாகவும் செயல்படுகிறது. ஒரு நாட்டுடைய மைய வங்கி செயல்படுவதும் சரிதான். லார்ஜஸ்ட் கமர்ஷியல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய பெரிய கமர்ஷியல் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ SBIன்னு சொல்றோம். ஸோ சுதந்திரம் 1860களிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கல்கத்தா பேங்க்னு ஒரு பேங்க் ஏற்படுத்தப்பட்டது. இந்த கல்கத்தா பேங்க் பிற்காலத்தில் இம்பீரியல் பேங்க்னு மாறிச்சு. சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இம்பீரியல் வங்கி நிறைய பேங்க் இருந்தாங்க. 1806 தான் கல்கத்தா பேங்க் தொடங்கப்பட்டது. அதற்கப்புறமாக இம்பீரியல் வங்கின்னு கொண்டு வரப்பட்டது. ஸோ இம்பீரியல் வங்கி பல்வேறு பகுதிகளில், கல்கத்தால, பம்பாயில, அப்புறம் டெல்லியில, அப்புறம் பாட்டியால பல்வேறு பகுதியில் இருந்த இம்பீரியல் வங்கி 1955ஆம் ஆண்டு ஒருங்கிணைக்கப்பட்டு பாரத ஸ்டேட் வங்கி அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ஊழியர்களுடன் இந்தியாவிலே மிகப்பெரிய அளவில் வங்கிகளில் செயல்படக்கூடிய ஒரு கமர்ஷியல் லார்ஜஸ்ட் செக்டராக இருக்கக்கூடிய பேங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான். ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் நாட்டுடைய மிகப்பெரிய வங்கியாக செயல்படும், பொதுத்துறை வங்கியாக செயல்படுகிறது. ஸோ ICICI பேங்க், HDFC பேங்க் இதுவும் பாத்தீங்கன்னா கமர்ஷியல் செக்டார் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வங்கிகள் தான். பண மதிப்பிழப்பு என்பதன் பொருள் என்ன? ஸோ பண மதிப்பிழப்பு அப்படிங்கிறது டிவேல்யூவேஷன் ஆஃப் கரன்சிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
அதாவது டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிறது வேற, டிவேல்யூவேஷன் அப்படிங்கிறது வேற. ஸோ பண மதிப்பிழக்கம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பணமே செல்லாது அப்படின்னு அறிக்கிறது. இது ஏன் சரி செல்லாதுன்னு அறிவிக்கிறாங்க அப்படின்னா நாட்டில் உள்ள கருப்பு பணத்தை வெளியெடுக்கிறதுக்காக. அதாவது அரசாங்கத்துக்கு ஒவ்வொருத்தருடைய கட்டுப்பாட்டுல எவ்வளவு பணம் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இதை வந்து அரசாங்கத்தோட கணக்குல மறைக்கக்கூடிய பணத்தை தான் என்ன சொல்றாங்க, கருப்பு பணம்னு சொல்றாங்க. அப்ப அந்த கருப்பு பணத்தை வந்து வெளியே கொண்டு வரணும், பணமே செல்லாதுன்னு அறிவிச்சுட்டு புது பணத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது அந்த செல்லாத பணத்தை அவங்களால மறுபடியும் என்ன பண்ண முடியாது, அரசாங்கத்தோட கணக்குல கொண்டு வந்து காமிச்சு புது பணத்தை வாங்க முடியாது. இந்த முறைக்கு பேர் தான் பண மதிப்பு நீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேருது, டிமானிட்டைசேஷன் பேர். ஸோ டிமானிட்டைசேஷன் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து நிறைய தடவை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ 3 முறைகளாக கொண்டு வரப்பட்டிருக்கு. முதல் முறை 1946, ரெண்டாவது முறை 1978, மூணாவது முறை கடைசியா 8 நவம்பர் 2016 கொண்டு வந்தாங்க. ஸோ பண மதிப்பிழப்பு அப்படிங்கிறது என்னன்னா பணத்துடைய மதிப்பினை குறைத்து எஸ்டிமேஷன் கொடுக்கறது. பணத்துடைய மதிப்பை உலக சந்தைகள்ல பணத்தோட மதிப்பை நம்மளே குறைக்கிறது, அதை வந்து நம்மளே குறைச்சி மதிப்பிடுறதுக்கு பேர் தான் பண மதிப்பிழப்புன்னு பேர். ஸோ பண மதிப்பிழப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 முறைகள் செய்யப்பட்டிருக்கு. ஸோ 4 முறைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ சர்வதேச அளவில் செய்யப்படும் பணத்துக்கு எதிராக நம் தேசிய பண மதிப்பை குறைத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் கரெக்ட். ஸோ பண மதிப்பு குறைத்தல் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான நோக்கம் என்னன்னா கள்ள நோட்டுகளை வெளியேற்றுறதுக்காக பண மதிப்பை குறைக்கிறாங்க. பணம் சார்ந்த வியாபார முறையை ஒழுங்குபடுத்துவதற்கு, டெரரிசம் மற்றும் தீவிரவாதத்திற்காக, ஸோ தீவிரவாதம் இந்த மாதிரியான பணிகளுக்காக பண மதிப்பு நீக்கமும் செய்யறாங்க, பண மதிப்பு இழப்பும் செய்யறாங்க. 21 பாருங்க, இந்திய ரிசர்வ் 1949 தேசியமயமாக்கப்பட்டது. இந்திய அரசின் கடன் வாங்கும் திட்டம் நிதி அமைச்சகத்தின் செலவுத்துறையால் கையாளப்படுகிறது. இது ரெண்டுமே கரெக்ட் தான், பாரோவிங்ஸ் கண்ட்ரோல் பண்ணப்படுது. இந்திய ரிசர்வ் வங்கியின் கணக்கு ஆண்டு என்பது என்ன? இப்போ ஏப்ரல் டு மார்ச், அதாவது 2020 to 21 மாத்திட்டாங்க. முன்னாடி ஜூலை டு ஜூனாக இருந்துச்சு. இந்த ஜூலைல இருந்து அடுத்த வருடம் ஜூன் வரைக்கும், இப்போ ஏப்ரல் டு மார்ச் தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, கார்வால் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் லெட் டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எஸ்பிஐ. பாரத ஸ்டேட் வங்கி உருவாக்குவதற்கு கார்வால் கமிட்டின்னு ஒரு கமிட்டி தான் காரணமாக இருந்ததா? ஆமா. 1806 கல்கத்தா வங்கி தோற்றுவிக்கப்பட்டது. பின்னாளில் இம்பீரியல் வங்கியின் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஸோ இம்பீரியல் பேங்க் தான் பாரத ஸ்டேட் பேங்க்னு இந்த கார்வால் கமிட்டியால் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 14 பேங்க் தேசியமயமாக்கப்பட்டது 1969. ஸோ 1969 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பண மதிப்பில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டது, வங்கி சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான், போத் 1 and 2 ஆர் கரெக்ட். இந்தியாவில் பணவீக்கம் எதன் அடிப்படையில் அளவிடப்படுகிறது? பணவீக்கம் அப்படிங்கிறதுனா பணத்தின் மதிப்பு குறையிறது, அவ்வளவுதான். ஸோ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 பவுன் தங்க நகை வந்து 30 ரூபாய்க்கு வாங்க முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு 30 ரூபாயை கொண்டுட்டு போய் 1 பவுன் தங்க நகை வாங்க முடியுமான்னு கேட்டால் அந்த 30 ரூபாயோட மதிப்பு விழுந்துருச்சு. அன்னைக்கு 30 ரூபாயோட மதிப்பு ரொம்ப அதிகம், இன்னைக்கு 30 ரூபாயோட மதிப்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்போ இந்த 30 ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிருக்கல, அந்த பணத்தோட மதிப்பு குறையிறதுக்கு பேர் தான் இன்ஃபிளேஷன் பேரு. ஸோ இந்தியாவில் இன்ஃபிளேஷனை எதன் அடிப்படையில் அளவிடுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் சிபிஐன்னு ஒன்று கால்குலேட் பண்றாங்க. இதுல தான் நுகர்வோர் விலை குறியீடுன்னு ஒன்று ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிளஸ் பினான்ஸ் மினிஸ்டர் 2 சேர்ந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. இதன் அடிப்படையில் தான் இந்தியாவில் பணவீக்கமானது மதிப்பிடப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, who among the following benefit most from inflation? ஸோ ஒரு நாட்டில் வந்துட்டு இன்ஃபிளேஷன் பண மதிப்பு குறையும் பொழுது யார் பயனடைகிறார்னா டெபிட்டர்ஸ், கடனாளிகள் பயனடைகிறார். உதாரணத்துக்கு ஒரு பவுன் தங்கம் 30,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கணும், ஒரு கணக்குக்கு வச்சுக்கிறேன். 30,000 ரூபாய் இருக்குது. இப்ப திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா 1 பவுன் தங்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 60,000 ரூபாய் ஆயிடுச்சு. 60,000 ரூபாய் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 2 இடத்த நீங்க கன்சிடர் பண்ணுங்க. இப்ப 30,000 ரூபாய் இருக்கக்கூடிய நிலைமையில இப்ப 60,000 ரூபாய் பணம் கூடியிருக்கு, இப்ப தங்கத்தோட மதிப்பு கூடிருச்சு. அப்ப இந்த இடத்துல எதோடைய மதிப்பு கூடியிருக்குன்னு பாத்தீங்கன்னா தங்கத்தோடைய மதிப்பு அப்படியே தான் இருக்கு, பணத்தோட மதிப்பு தான் குறைஞ்சிருச்சு. அன்னைக்கு 30,000 ரூபாயே போதும் ஒரு பவுன் நகை வாங்க, இன்னைக்கு 60,000 ரூபாய் கொடுத்தா தான் வாங்க முடியுது. அப்போ பணம் மதிப்பு குறைஞ்சிருக்கு. ஸோ நேத்திக்கு கணக்குக்கு நான் ஒருத்தட்ட 30,000 ரூபாய் கடன் கொடுத்துருக்கிறேன், 30,000 கடன் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு அவர் வந்து அதே 30,000 ரூபாய் திருப்பி தர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தான் நஷ்டம். ஏன் அப்படின்னா நேத்திக்கு அந்த 30,000 வச்சு 1 பவுன் தங்கம் வாங்க முடிஞ்சு, இன்னைக்கு அதே 30,000 வச்சு 1/2 பவுன் தங்கம் தான் வாங்க முடியுது. ஸோ இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது ஒன்று வரும் பொழுது இந்த பணத்தை கடனா கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா, இவங்க நஷ்டம் அடைய செய்யறாங்க. இதே இது பணத்தை கடனா வாங்கியிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க லாபம் அடைகிறாங்க. ஏன்னா குறைவான பண மதிப்பை, அந்த குறைவான பண மதிப்பு இப்போ இருக்குது, அதிகமான பண மதிப்பு இருக்கும்போது அதை வாங்கி குறைவான பண மதிப்பு இருக்கும்போது அதை கொடுக்கும் பொழுது அந்த கடனாளிகளானவர்கள் பாதிக்கப்படுது, அப்போ சந்தோஷம் அடைகிறாங்க. இது என்டர்பிரினர்ஸ் சொல்றோம். என்டர்பிரினர்ஸ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வின்ஃபால் கெயின் அவங்களுக்கு கிடைக்கும், அதிகப்படியான லாபத்தை அடைகிறாங்க.
எந்த ஆண்டில் தசம முறையானது இந்திய முறைக்கு பொருந்தும் என மாறியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1957 ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து. ஸோ டெசிமல் சிஸ்டம்னா இது ஜஸ்ட் என்னன்னா பைசா, ஆனா, ருபி இது எல்லாமே டெசிமல் சிஸ்டம் சேஞ்ச் ஆயிடுச்சு. முன்னாடி பாத்தீங்கன்னா ₹2.50 அப்படிதான் சொல்லணும். இப்போ 2.6 ரூபான்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க, 2.5 ரூபாய் அப்படின்னு நம்ம மாத்திரம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், அந்த ரூபாயை டெசிமல்ல சொல்லலாம்னு அர்த்தம். ஸோ டெசிமல், பைசா, ருபீஸ் சேஞ்ச் டு டெசிமல் சிஸ்டம். பின்னொன்று இது பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் முறை அல்ல. ஒரு நாட்டுல இன்ஃபிளேஷன் கூடிக்கிட்டே போகுது, வெங்காயத்தோட விலை கூடிக்கிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வெங்காயத்தோட மதிப்பு அதிகரிச்சுட்டே போகுது, அதை வாங்குற பணத்தோட மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சிட்டே போகுது. சோ இதுக்கு என்ன பண்றாங்க, தேவையை கட்டுப்படுத்தலாம், பணவீக்கத்தை கட்டுப்படுத்தலாம், பொருட்களின் சம விநியோக முறை கொண்டுட்டு வந்து கட்டுப்படுத்தலாம். இதெல்லாம் பண்ணும் பொழுது அந்த பொருளோட விலைவாசியை கட்டுப்படுத்தலாம். இன்ஃபிளேஷன் உங்களுக்கு பணவீக்கங்கிறது தெளிவா புரியல அப்படின்னா அதுக்கு நீங்க விலைவாசின்னு பேர் வச்சுக்கலாம், அவ்வளவு. அது எக்கனாமிக் டேர்ம்ல சொல்லும்போது விலைவாசின்னு சொல்லக்கூடாது, அதுக்கு பணவீக்கம்னு பேர். ஸோ பொருளுடைய சமமான விநியோகம் செய்யும் பொழுதும் பொருளுடைய தேவைகள் கட்டுக்குள்ள வரும், அதோட விலை வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து ரேஷன் கடைகள்னு சொல்றோம். ஸோ இந்த இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறத கட்டுப்படுத்திருக்கிறதா அரசாங்கம் என்ன பண்றாங்க, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் மூலமா கொடுக்குறாங்க. பொது விநியோகம்னு ஒன்று இல்லாம போயிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய அரிசி ஆலை ஓனர்கள், சுகர் மில் ஓனர்கள் என்ன பண்ணுவாங்க, கண்ணா பின்னான்னு பொருளோட அந்த சப்ளை தேவையை வந்து கட்டுப்படுத்துவாங்க, சப்ளை அண்ட் டிமாண்டை வந்து கட்டுப்படுத்துவாங்க, சந்தைக்கு அதிகமான பொருள் வரவு வந்து குறைப்பாங்க. அதுக்கு மூலம் பிளாக் மார்க்கெட்டிங்கிறது டெவலப் ஆகும். பிளாக் மார்க்கெட் அதிகமாக டெவலப் ஆக என்ன ஆகும், பொருளுடைய தேவையானது அதிகரிக்கும், சப்ளை குறைஞ்சிட்டே போகும், இப்போ விலைவாசி கண்ணா பின்னான்னு உயர ஆரம்பிக்கும். அதுக்காக தான் அரசாங்கம் வந்து ரேஷன் கடையை வச்சு நடத்திட்டு இருக்கிறதுக்கான காரணம் தான். ஸோ ரெடியூசிங் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடையாது, இது மட்டும்தான், அதுக்கு சம்மந்தமே கிடையாது. பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இதுக்கு ஒரு டூலே கிடையாது. இந்திய ரிசர்வ் வங்கி சிஆர்ஆரின் அதிகரிப்பு இதன் விளைவாகும். நான் ஏற்கனவே சொன்னேன், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அதிகரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா பொருளாதாரத்தில் பணப்புழக்கம் குறைகிறது. ஆப்ஷன் பி, ரிடக்ஷன் லிக்விடிட்டி இன் எக்கனாமி. ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் PPI அப்படிங்கிற இண்டெக்ஸ் எதை மெஷர் பண்ணுது அப்படின்னா the average change in the prices of produced goods and services. ஸோ உற்பத்தி பொருட்கள் மற்றும் சேவைகள் விலைகளின் சராசரி மாற்றம் என்ன அப்படிங்கிறது. பிஸ்கல் பாலிசி இஸ் கன்சர்ன்ட் வித், நிதி கொள்கை என்பது ஒரு அரசாங்கம் நிதி அமைச்சகத்து மூலம் கட்டுப்படுத்துது. அந்த நிதி கொள்கை எதனோட தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. த பாலிசி ரிகார்டிங் டாக்ஸேஷன் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், எவ்வளவு வரி வசூலாகுது, எவ்வளவு செலவினம் இருக்கு, இதை கட்டுப்படுத்துறதுக்கு எவ்வளவு வரி விதிக்கணும். ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் அறிமுகப்படுத்தும் பொழுது இன்கம் டாக்ஸ் லிமிட் கூட்டுறாங்களா, ஏதாவது வரி விதிப்பு இருக்குதா, வரி விதிப்பை குறைச்சிருக்கிறாங்களா, அதெல்லாம் பார்க்கணும் இல்லையா. இதுக்கு பேர் தான் பிஸ்கல் பாலிசி. நிதி கொள்கை என்பது வரி விதிப்புடனும் செலவினத்துடனும் தொடர்புடையது. கீழ்கண்டவற்றில் இது இந்திய அரசின் நிதி கொள்கையின் நோக்கம் கிடையாது, அதுக்கு சம்மந்தமே கிடையாது, பினான்ஸ் மினிஸ்டர் இதை பார்க்கறதே இல்லை அப்படின்னா என்னன்னு, மாநிலங்களுக்கு இடையான வர்த்தக ஒழுங்குமுறைகள், அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனா வேலை வாய்ப்பு, விலை நிலைத்தன்மை, பொருளாதார வளர்ச்சி, இது மூலமாக நிதி கொள்கைகளை கட்டுப்படுத்த முடியும். நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் பணவீக்க விகிதம் அதிகரித்தால் பேங்க் ரேட்டும் அதிகரிக்கும். ஸோ பணவீக்கம்ங்கிறது என்ன சொன்ன உங்கள்கிட்ட, இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த இன்ஃபிளேஷன் பேஸ்ட் ஆன் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அடிப்படையில விலையேற்றம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பேங்க் ரேட்டை என்ன பண்ணணும், குறைக்கணும். பேங்க் ரேட்டை குறைச்சாதான் ரிசர்வ் பேங்க்ல இருந்து மற்ற வங்கிகளுக்கு அதிகமான பணப்புழக்கம் போகும், அப்பதான் மக்கள் கையில அதிகமான பணப்புழக்கம் கிடைக்கும். 33 நிதி கொள்கையின் மாற்றம் செலுத்துவதன் மூலம் பண சமநிலையை பாதிக்கிறது அப்படின்னா both the current account and capital account. A change in fiscal policy affects the balance of payment. So balance of payment செலுத்துவதன் சமநிலைன்னு சொல்றோம். ஸோ கரண்ட் அக்கௌண்ட்ல கேபிட்டல் அக்கௌண்ட் மூலமா மாற்றம் ஏற்படுது. ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா ஒன்றும் கிடையாது. இந்தியாவில் அதிகமான பொருள் ஏற்றுமதி பண்றோம் அப்படின்னா இந்தியாவுக்கு அதிகமான வெளிநாட்டு பணம் உள்ள வரும். ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்தியா வந்து ஏற்றுமதி அதிகமாக பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏற்றுமதி அதிகமாக பண்றாங்க, ஒரு 50,000 ரூபாய் மதிப்பு இந்தியாவுக்குள்ள பணமாக செலுத்தப்படுகிறதுன்னு வச்சுக்கோங்க. இறக்குமதி இந்தியாவில் வந்து குறைவாக பண்றாங்க, அப்போ குறைவாக இறக்குமதி பண்ணும்போது நம்ம அதிகமாக பேமெண்ட் அவங்களுக்கு கொடுக்குறோம். ஒரு 30,000 ரூபாய்க்கு நம்ம வந்து அவங்களுக்கு என்ன பண்றோம், ரிசிப்ட் கொடுக்குறோம். அப்போ இந்தியாவுக்கு உள்ள வரக்கூடிய பணம் 50,000, வெளியே போற பணம் 30,000, அப்போ 20,000 தான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ங்கிறது பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அந்த நாட்டுக்கு ஃபேவரானது. ஸோ அந்த நிதி கொள்கையில மாற்றம் செலுத்துவதன் மூலமாக fiscal policy, a change in fiscal policy affect the balance of payment through current account and capital account. சரி. Which one of the following is not an objective of monetary policy? Monetary policy ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பாலிசி இது கிடையாது. எது, ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியன் அசெட்ஸ். இதெல்லாம் அவங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பண்ண முடியுமா? நாட்டுடைய சொத்துக்களின் சமமான விநியோகத்தை அவங்களால செயல்படுத்த முடியுமா? முடியாது. பிரைஸ் ஸ்டெபிலிட்டி கொண்டு வரலாம், எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி கொண்டு வரலாம், ஃபாரெக்ஸ் ரேட் ஸ்டெபிலிட்டி கொண்டு வரலாம். பட் இது வந்து அரசாங்கம் தான் பண்ண வேண்டிய வேலை.
இந்தியாவில் பண மோசடி தடுப்பு சட்டம், மணி லாண்டரிங் ஆக்ட், இது எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? இந்த சட்டம் 2002. ஆக்சுவலா மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 சொல்லுவாங்க, பட் கேம் இன்டு எஃபெக்ட் ஃப்ரம் July 1, 2005. ஸோ 2005 தான் ஆன்சர். உலகமயமாக்கலுக்குள் அடங்காதது எது அப்படின்னா பொதுத்துறை பங்கு முதலீடு திரும்ப பெறுதல், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் செக்டார் ஈக்விட்டி அப்படிங்கிறது இது கிடையாது. இறக்குமதி வரியை குறைக்கணும், இறக்குமதி உரிமத்தை ரத்து செய்யணும், நேரடி அந்நிய முதலீடு, நெகிழ்வு, ஃப்ரீ ஃப்ளோ, இதெல்லாம் கொண்டு வரது மூலம் குளோபலைசேஷனை கொண்டு வர முடியுமே தவிர வெறுமனே டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் செக்டார் கொண்டு வரது மூலமா குளோபலைசேஷனுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. வாட் இஸ் த மினிமம் ரிசர்வ் சிஸ்டம் ஆஃப் RBI? இந்திய ரிசர்வ் வங்கியின் குறைந்தபட்ச கையிருப்பு என்னன்னு கேட்கிறாங்க. ரூபாய் 200 கோடி, அதில் குறைந்தபட்சம் 115 கோடி தங்கமாக இருக்கணும். இதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய மினிமம் ரிசர்வ். உலகின் முதல் பிளாக் செயின் பத்திரத்தை அறிமுகப்படுத்திய நாடு வேர்ல்டு பேங்க். எந்த பேங்க் கேட்டிருக்காங்க? வேர்ல்டு பேங்க், இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், IBRDன்னு சொல்லுவோம். இவங்க தான் உலகத்தின் மறுகட்டமைப்பு நிறுவனம். இதை நம்ம வேர்ல்டு பேங்க்னு சொல்றோம். இவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளாக் செயின் பத்திரத்தை அறிமுகப்படுத்தாங்க. பிளாக் செயின் இன்டர்லாக்கிங் பாண்ட்ஸ்னு சொல்றாங்க. எது செயற்கை நாணயமாக கருதப்படுகிறது? பின்னொருத்தல் எது செயற்கை நாணயமாக கருதப்படுகிறது? ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ், SDR. இது IMF உடைய ஒரு நிகழ்நிற பணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். IMF ஆல் இஷ்யூ பண்ணக்கூடிய பணம் தான் ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். இந்தியாவில் 500, 1000 ரூபாய் நோட்டுகள் எந்த நாள் நள்ளிரவில் திரும்ப பெறப்பட்டது? டிமானிட்டைசேஷன் 8 நவம்பர் 2016 டிமானிட்டைசேஷன் பண்ணப்பட்டது. பணம் திரும்ப எடுப்பதற்கான முக்கியமான நோக்கம் ஊழலை கட்டுப்படுத்துறதுக்கு, அதாவது மக்கள்கிட்ட சேர்ந்திருக்கக்கூடிய கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வருது. இந்தியாவில் 14 முதன்மை வங்கிகள் எப்பொழுது நாட்டுடைமையாக்கப்பட்டது? 1969. மைய வங்கி நாட்டின் கடனை கட்டுப்படுத்தும் ஒரு அமைப்பாகும். ஏன்னா மைய வங்கிக்கு இலக்கணம் வகுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, H.A. ஷா. 43 முத்ராங்கிற பேங்க் வந்து பாத்தீங்கன்னா 2015 ஏப்ரல் மாதம் 8 தொடங்கப்பட்டது. இது எதற்காக அப்படின்னா மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி. அதாவது மைக்ரோ ஃபினான்ஸ் அண்ட் ரீஃபினான்சிங் ஏஜென்சி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ரீஃபினான்சிங் ஏஜென்சி. இது வந்து பெரிய பெரிய கனரக தொழிற்சாலைகள் இல்லாம ஒரு குறுகிய மைக்ரோ ஸ்கேல்ல இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக செயல்படுகிறது. ஸோ 43வது கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 3 விதமான லோன்கள் கொடுக்குறாங்க. கிஷு, சிசோர் அண்ட் தருண். சிசு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப குறைவான அளவு கடன். ரெண்டாவது மீடியம் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா கிஷோர், லாங் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா தருண். ஸோ மைக்ரோ லெவல் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் ஃபார்ம் வந்து தொடங்க போறீங்கன்னா அதுக்கு எமர்ஜென்சிக்கு கொடுக்கக்கூடிய கடன் தான் முத்ரா கடன் சொல்லுவாங்க. இந்திய ரிசர்வ் வங்கி எப்பொழுது நிறுவப்பட்டது? 1935. பட் ரிசர்வ் பேங்க் ஆக்ட் கேட்டாங்கன்னா 1934 சொல்லணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தொடங்கப்பட்ட பொழுது RBI ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா தொடங்கப்பட்டதே பாத்தீங்கன்னா ஒரு 5 கோடி ரூபாய் மூலதனம் உள்ள ரூபாய் 100 செலுத்தக்கூடிய பங்குகளாகத்தான் தொடங்கப்பட்டது. ஸோ 5 crores. அதோட கேபிட்டலே பாத்தீங்கன்னா 5 கோடி தான். 100 ரூபாய் மதிப்புள்ள ஷேர்ஸ் அதை பிரிச்சிருந்தாங்க. ஸோ மொத்த பங்குமே ரிசர்வ் பேங்க் தொடங்கப்படும் பொழுது பிரைவேட் கையில தான் இருந்துச்சு. ஸோ அந்த பங்குகள் வந்து பிற்காலத்தில் 1949 நேஷனலைஸ் பண்ணும்பொழுது அனைத்து பங்குகளையும் அரசாங்கம் வாங்கி அதன் அடிப்படையில் நேஷனலைஸ் பண்றாங்க, தேசியமயமாக்குறாங்க. ஜனவரி 2019 3 வங்கிகளை ஒருங்கிணைக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியது. ஸோ அதுல வந்து பரோடா பேங்க், தேனா பேங்க், விஜயா பேங்க், லட்சுமி விலாஸ் பேங்க் கிடையாது. இப்போ ரெசிடென்ஸ் இண்டெக்ஸ்ங்கிறது இது ஒரு ரெசிடென்சியல் இண்டெக்ஸ். இது எதற்காக விடுறாங்கன்னா நில விலைகள் தொடர்பாக, லேண்ட் பிரைஸ் தொடர்பாக ஒவ்வொரு பகுதியில் என்னென்ன பிரைசஸ் இருக்குங்கிறதுக்காக வெளியிடுற இண்டெக்ஸ். இந்தியாவில் இந்திய தொழில் வளர்ச்சி கழகம், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ தொழில் நிறுவனங்களுக்காக பல்வேறு நிறுவனங்கள் இந்திய அரசு வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட நிறுவனங்கள்ல ஒன்று தான் இந்த நிறுவனம். ஸோ தொழில் வளர்ச்சிக்காக IDBAன்னு சொல்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, IDBA தொடங்கப்பட்ட ஆண்டு 1964. ஸோ 1964 உருவாக்கப்படுது. இதே மாதிரி ICICI அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ICICIங்கிறது இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். இது 1955 உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் பிஸ்கல் டெபிசிட்ஸ், நிதி பற்றாக்குறை. ஒரு அரசாங்கம் தன்னுடைய வருமானத்துக்கும் செலவுக்கும் இடையில இருக்கக்கூடிய விகிதத்தை தான் என்ன சொல்றாங்க? டெபிசிட், பற்றாக்குறைன்னு சொல்றாங்க. ஸோ நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ரெவென்யூ ரெசிப்ட் பிளஸ் கேபிட்டல் ரெசிப்ட் மைனஸ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ரெவென்யூ ரெசிப்ட் அண்ட் கேபிட்டல் ரெசிப்ட். ரெசிப்ட்னா என்னன்னா வருமானம்னு அர்த்தம்.
ரெவன்யூ ரெசிப்ட்னா ஒரு நாட்டுடைய வருவாய் மூலமா கிடைக்கக்கூடிய வருமானம். இப்ப நம்ம அரசாங்கத்துக்கு செலுத்தக்கூடிய வரிகள் இதுல இருந்து கிடைக்கக்கூடிய. ரெண்டாவது கேபிட்டல் ரெசிப்ட்னா அரசாங்கத்துக்கு நிறைய நிறுவனங்கள் இருக்கும். ரயில்வேஸ் இருக்குது, ஏர் இந்தியா இருக்குது, அதே மாதிரி பல்வேறு நிறுவனங்கள் இருக்கு. அந்த நிறுவனங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை கேபிட்டல் ரெசிப்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு வருமானத்தையும் கூட்டி டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்ல இருந்து கழிச்சோம்னா அதுக்கு பேரு ஃபிஸ்கல் டெபிசிட்னு பேர். நெக்ஸ்ட், தி ஃபர்ஸ்ட் கிரிப்டோ கரன்சி லான்ச்ட் பை வெனிசுலா இன் 2017. அதுக்கு பேரு பெட்ரோ அப்படின்னு பேர். யார் முதலில் காகித நாணயத்தை அறிமுகம் செய்தவர்? காகித பணத்தை யார் அறிமுகப்படுத்தினாங்க? பிரிட்டிஷ்காரங்க தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அறிமுகப்படுத்தப்பட்டதுல கிங் ஜார்ஜ் 5 உடைய போர்ட்ரேட் தான் ரொம்ப வருடமாக சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் இருந்துச்சு. விச் இஸ் தி பேங்க் மணி? வங்கி பணம் என்பது என்னன்னா காசோலை, டிராஃப்ட், கடன் மற்றும் பற்றற்றைகள் இது எல்லாமே சேர்ந்ததுக்கு பேர் தான் பேங்க் மணின்னு பேர் அனைத்தும். பொருளாதாரத்தில் இந்த பிளாக் மணி கருப்பு பணம் அதோடைய பெரிய பாதிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கருப்பு பணம் அப்படிங்கிறது அரசாங்கத்துடைய கணக்கில் இருந்து மறைந்த பணத்துக்கு பேர் தான் பிளாக் மணின்னு பேரு. சோ இவங்களை பாத்தீங்க அப்படின்னா இரட்டை பொருளாதாரத்தை ஏற்படுத்துறதுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. உற்பத்தியில் விளைவுகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். இந்தியன் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் ஆஃப் இந்திய வங்கியியல் கட்டுப்பாடு சட்டம் கொண்டு வரப்பட்டது மார்ச் 10, 1949. பின்வரும் கூற்றுக்களை கவனியுங்கள். ரெப்போ விகிதம் என்பது மற்ற வங்கிகள் இந்திய ரிசர்வ் வங்கியிடம் கடன் வாங்கும் விகிதம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிதான். நாட்டில் கினி குறியீட்டில் 0வின் மதிப்பு அதன் மக்கள் தொகையில் அனைவருக்கும் சமமான வருமானம் இருப்பதை குறிக்கிறது. இதுவும் சரிதான். கினி கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வருமானத்திற்கும் இந்த புள்ளி விவரங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய மாறுபாடுகளை காட்டக்கூடியது. வங்கி விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே பார்த்ததுதான். ஸோ பேங்க் ரேட் அப்படிங்கிறது the RBI gives credit to commercial bank. ரெப்போ ரேட்னா அதே தான், ரெண்டுமே அதுதான். பட் அவங்க எந்த அளவுக்கு தன்கிட்ட இருக்கக்கூடிய பணத்துக்கு பேங்க்ல இருந்து செக்யூரிட்டிஸ் வாங்கினாங்க அப்படின்னா ரெப்போ ரேட். செக்யூரிட்டிஸ் இல்லைன்னா அதுக்கு பேர் பேங்க் ரேட். 57 the apex bank for providing agricultural refinance in India. ஸோ விவசாய மறுநிதியளிப்புக்காக வழங்குவதற்கு உச்சபட்ச வங்கியாக இருப்பது நபார்டு வங்கி. நபார்டு வங்கி 1982 உருவாக்கப்பட்டது. நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். இவங்க தான் இந்திய அளவுல வேளாண்மைக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு உயர்வான அமைப்பு. இதுதான். நில மேம்பாட்டு வங்கி விவசாயிகளுக்கு எத்தகைய காலத்திற்கு கடன் வழங்குகிறதுன்னு கேட்டிருக்காங்க. லாங் டேர்ம். ஸோ லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ங்கிறது லாங் டேர்ம் லோன்ஸ். ஸோ பேங்க்ல அதுக்கப்புறம் ஒவ்வொரு எம்ப்ளாயிஸும் பார்த்தீங்கன்னா பிஎஃப்னு சொல்ற ப்ராவிடென்ட் ஃபண்டு, இந்த வருங்கால வைப்பு நிதி வச்சிருக்காங்க இல்லையா. அந்த வருங்கால வைப்பு நிதிங்கிறது எப்படின்னா ஒரு ஒப்பந்த சேமிப்பு, கான்ட்ராக்சுவல் சேவிங்ஸ் சொல்லுவாங்க. நீங்க ஒரு கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த அரசாங்கம் பாத்தீங்கன்னா ஒரு நிறுவனம்ல அரசாங்கம் எதிர்த்துட்டு போட்டு அந்த நிறுவனம் உங்க பேர்ல கொஞ்சம் அமௌண்ட் போடுவாங்க, உங்களுடைய ஊதியத்திலிருந்து கொஞ்சம் அமௌண்ட் பிடிப்பாங்க. இது ரெண்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் போட்டு உங்களுடைய ப்ராவிடென்ட் ஃபண்டுங்கிறது கொடுக்குறாங்க. இது ஒரு கான்ட்ராக்சுவல் ஒப்பந்தத்துக்கான சேமிப்பு. பணவீக்கத்தின் அளவை அறிய ரிசர்வ் வங்கி தற்போது உபயோகிக்கும் அளவுகோல் என்ன? இந்த பணவீக்கம் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதன் மூலமாக தான் கட்டுப்படுத்துறாங்க. ஸோ ஃபிஸ்கல் மானிட்டரி பாலிசி. ஃபிஸ்கல் பாலிசினாலே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, மானிட்டரி பாலிசினாலே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவையும் நம்ம எக்ஸ்ட்ராவா ஃபிஸ்கல் பாலிசியை மட்டும் பார்க்க வேண்டியிருக்கு. அவ்வளவுதான். ஜஸ்ட் சிம்பிளான ஒரு டாபிக் தான். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பொறுத்து நம்ம நிறைய டீட்டெயிலாக பார்த்துருக்கிறோம். பட் இருந்தாலுமே ஆர்பிஐயோட ஆக்ட் எந்த வருஷம் வந்துச்சு, எந்த வருஷம் தேசியமயமாக்கப்பட்ட, அந்த அளவுக்கு தான் சிம்பிளா கொஸ்டின் கேட்கறாங்க. பட் இருந்தாலும் நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட வேண்டிய இருக்கு அப்படிங்கிறக்காக நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்கிறேன். ஸோ ரிவைஸ் பண்ணி பாருங்க. எல்லாமே ஸ்கூல் புக்ல உள்ளது தான். ஒரு சில விஷயங்கள் ஒரு 70% புக்ல இருக்குன்னா ஒரு 30% அப்பார்ட் ஃப்ரம் புக் தான் இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கு. வெறுமனையா புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் மட்டும் அப்படியே படிச்சு சாப்டர் வைஸா மனப்பாடம் பண்ணுவது நமக்கு டைரக்ட் கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்க முடியாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். ஸோ பேசிக் லெவல் எக்ஸாமினேஷன்ல கேட்கலாம். பட் நீங்க குரூப் 2 குரூப் டிஏ இல்லை குரூப் 1 எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் கொஞ்சம் இன்டெப்தாவே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஸ்டின் ஃப்ரேம் இருக்கும். ஸோ அடுத்த தேர்வு சந்திக்கலாம். நன்றி, வணக்கங்கள். Competitive exam classrooms available in your mobile phones. 200+ recorded video classes, 300+ exam documents, 500+ test series, free study materials at your doorsteps. Let's join with us at Suresh Padasali.